அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆட்டுக்குடல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஆட்டுக்குடல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்புத்தூளும் சேர்த்து அந்த குடலை ஒரு 2 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கினோன்னா மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்தது மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்தது இப்போ எல்லா குடலையுமே உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்தது ஒரு ரம்ப இலை சேர்த்துருக்கேன். இது தாளிக்கும் போதே சேர்க்கணும், மறந்தாச்சு, அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கோம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசிலுக்கு விட்டுருங்க. சில குடல் சீக்கிரம் வெந்துடும், சிலது லேட் ஆகும். ஸோ 3 விசிலுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக தான் வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். அடுத்தது 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது இப்போ கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ ஃபைனலாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 விசிலுக்கு விட்டுருங்க. இப்போது ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், வீடே செம்ம வாசமாக இருக்குங்க. நல்லா வெந்துருச்சு எல்லா குடலுமே. அவ்வளோதான், இப்போ நம்ம சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். இது ரைஸ்க்கு அப்புறம் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.